இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் கிடைக்கின்றன என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குழந்தை பேருக்காக போராடும் தம்பதிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் மக்களின் நலன் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைக்காக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா இன்று நடைபெற்ற நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மைய ஆய்வுக் கூடத்தை திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் 10 லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களின் நீண்ட நாள் கனவு நினைவாகியுள்ளதாகவும், மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் புதுச்சேரியில் கிடைக்கிறதாகவும் தெரிவித்த அவர், தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் கருப்பை கருவூட்டல் மற்றும் நவீன கருவுறுதல் சிகிச்சைகள், நவீன கருவுறுதல் ஆய்வகங்கள், கருமுட்டைகள், விந்தணுக்கள் மற்றும் கருக்களை பிற்கால பயன்பாட்டிற்காக உரைநிலையில் பாதுகாக்கும் வசதி, கருக்களில் உள்ள மரபணு கோளாறுகளை கண்டறிந்து ஆரோக்கியமான குழந்தையை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு சிகிச்சைகளும் சோதனைகளும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். phase 1 பண்ணிட்டு இருக்கோம். phase 2ல இந்த டெஸ்ட் டியூப் பேபி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இட் இஸ் a great achievement for a government hospital. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வெரி ரேர். அண்ட் தட் ஆல்சோ புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது நடந்திருக்குன்னா the credit goes to the entire the doctors